ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா நீங்கள் வந்து பாட்டில் நடிக்கிறேன் அப்படின்னு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ரொமான்ஸுங்கிறதே கிடையாது. நான் ஸ்கூலில் படிக்கும்பொழுதே இந்த டான்ஸு எல்லாத்துலேயும் நடிக்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு எங்கள் அம்மா என்னை அடிப்பாங்க, எங்கள் அண்ணன் தம்பிலாம் அடிப்பாங்க. நான் கிராமத்தில் வளர்ந்ததுனால எனக்கு எல்லாத்துலேயுமே நான் நல்லா டான்ஸு பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். மாறுவேட போட்டி இதெல்லாம் தெரியாமல் தான் நடிச்சுட்டு வருவேன். எப்படியோ தெரிஞ்சு போயிடுச்சு. கண்ணகி வேஷம்லாம் போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தேன். அப்புறம் எங்கள் பசங்களுக்கெல்லாம் ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லாத்துலேயுமே போட்டு எல்லாத்துலேயுமே ஜெயித்தாங்க. நான் என்னென்ன ஆடணும்னு நினச்சேனோ எல்லாமே அவங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டேன். இருந்தாலும் இது வரைக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு என்னுடைய ஏதோ ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும் தான் இதில் வந்தேன். ரெண்டாவது வந்து கோயிலுக்கு வரலன்னதும், கோயில் ஓரத்தில் நிறைய பேர் என்னுடைய ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் எல்லோரும் பூ விற்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் நைட்டு 10-11க்கு தான் வீட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் நாங்கள் டிவி பார்க்குறதே கிடையாது, செல்ஃபோனில் பார்க்குறோம், ஒன்றை பார்க்குறோம், பாட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நேர்லேயே வந்து சொன்னதுனால தான், அவங்களுக்காக தான் இந்த டான்ஸ் எல்லாம் மற்றவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுல தான் எனக்கு ஒரு விருப்பம். அதனால தான் அவங்களுக்காக தான் இது. மற்றபடி கவிதை தான் எனக்கு ஏதோ தெரிஞ்சதை ஏதோ ஒரு 2 வார்த்தை எழுதி எல்லாருக்கும் தெரிவிச்சிட்ருக்கேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் சிரிப்பு, நகைச்சுவை இவ்வளவு மட்டும்தான். அவங்களுக்காக தான் டான்ஸு. மற்றவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன பிடிக்குதோ அதை வந்து நேரில் வந்து சொல்கிறாங்க. ட்ராமா கம்பெனி மாரி போயிட்டு நான் வீட்டுக்கு வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. 3-4 மாதமாக வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன், வெளியிலே போகிறதில்ல. என்னை தேடி கண்டுபிடிச்சி வந்து இப்படி சொல்கிறாங்க. சொன்னதுனால தான் நான் இப்படி வந்தேன். உங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குது என்னன்னு எனக்கு தெரியல. ஏதோ எனக்கு தெரியுதுங்கிற நான் பொய்யா சொல்லி லைக் வாங்கணும்னு இல்லை. என் மனசில் பட்டது. நான் பரீட்சை எழுதுகிறேன். நீங்கள் தான் மார்க் போடணும். மார்க் போட்டால் தான் நான் தேறி வர முடியும். நீங்கள்லாம் ஆதரவு கொடுத்தாதாங்க நான் இதில் நிலச்சி நிற்க முடியும். மற்றபடி என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறையா நான் செஞ்சுருக்கேன். நிறைய பேர் கொடுத்துருக்கேன், உதவி பண்ணியிருக்கேன். பணமும் கொடுத்துருக்கேன். மளிகை கடை வச்சு ஏமாந்துருக்கேன். துணிமணி கடை வச்சேன், அதையும் கொடுத்து ஏமாந்துட்டேன். என்னால் முடிஞ்சதெல்லாம் கொடுத்து ஏமாந்துட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மனசு, அதை வச்சுட்டு ஏதோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் நான். நீங்கள்லாம் பார்த்து எனக்கு நீங்கள் லைக் போடுங்க, தயவு செஞ்சு லைக் போடுங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்லாம் எனக்கு லைக் போடுங்க. ஏதோ நான் நடிக்கலை, பொய்யா நடிக்கலை, நான் செய்கிறது அத்தனையும் உண்மை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளீஸ் லைக் போடுங்க.